ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ பூரி சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கு சாப்பிட போகிறேன். இப்போ சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருக்குது. அதை குக்கரில் பொதுவாக உருளைக்கிழங்கு நம்ம வைக்கக்கூடாது. அதனால் எபிசெட்டில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்தாச்சா அப்படின்னா நல்லா வெந்தாச்சு. சின்ன உருளைக்கிழங்கு தான் வெந்தாச்சு. நான் பார்த்தேன், நல்லா வெந்தாச்சு. இப்போ ஃபேன் போட்டு ஆற போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உரிக்கணும். பூரிக்கு மாவு நைஸாக பிசையணும். நான் பிசைஞ்சாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாலாம் இல்லை, கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட போகிறேன். உரிச்சாச்சு, தொலியை ஃபுல்லாகவே உரிச்சிட்டேன். உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு முழுசாக வேணுன்னா நீங்கள் முழுசாக வச்சுக்கலாம். இல்லை கடலை மாவு கரைச்சி விட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் கடலை மாவு கரைச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கெட்டியாக ஆயிடுச்சு. பூரி பொரிக்கிறேன். பூரியும் கிழங்கும். புஷ்ஷுன்னு நல்லா வந்திருக்கு பூரி. சாப்பிட போகிறேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ